இப்போ இந்த வாழ்க்கைங்கிறதுக்கு ஒரு இலக்கணம் வளருதல். நீங்க கொஞ்சம் தமிழ் படிச்சவங்க யாராவது இருந்தா தெரியும். அஃறிணை உயர்திணைன்னு பிரிச்சா அதுல உயர்திணைங்கிறதுக்கு என்ன விளக்கம் சொல்றான்? மனிதன் ஏன் உயர்திணைன்னு கேட்டா, உயர்ந்த திணை, உயருகின்ற திணை, உயர போகும் திணை, வாழ்க்கை முழுக்க வளர்ந்துகிட்டே இருக்கிறது மனித ஜாதி மட்டும்தான். 4000 வருஷத்துக்கு முன்னாடி எருமாடு எப்படி கழனியில குடிச்சதோ அப்படிதான் இப்பவும் திங்கும், இப்பவும் புல்லு மேயும். ஆனா நம்பால் அப்படி இல்லை, ஸ்ட்ரா வச்சு கஞ்சி குடிப்பான் இல்லையா? மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமானவன். பழைய சோறை அமேசான்ல போட்டு வாங்குவான். நம்மால் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ முன்னேறிக்கிட்டே இருப்பான். ஏங்க 2000 மைல் வேகத்தில் போற விமானம் இருக்குதுங்க. 2000 மைல், மணிக்கு 2000 மைல் போற விமானம் இருக்குது. ஒரு காலத்தில் மாட்டு வண்டியில் போயிட்டு இருந்தோம், இப்போ 2000 மைல் வேகத்தில் போற விமானத்தில் பயணம் பண்றோம். யோசிச்சு பாருங்க. இந்த மனுஷன் மட்டும் வளர்ந்துகிட்டே போறதால இவனை உயர்திணை அப்படின்னு வச்சாங்க. அப்போ வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டா உயர்ந்து கொண்டே போகுது. அப்படி உயர்ந்து கொண்டே போறது போராட்டமா அல்லது பூந்தோட்டமா? வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குதா இல்லாட்டி வருத்தம் இருக்குதா அப்படின்னு 2 விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். காரு எனக்கு இடது காலில் ஒரு சின்ன பிரச்சனைங்க, அதிகம் நடக்க முடியாது. என்னை யாரும் அடிக்கலிங்க, தானா நடந்ததுங்க அதெல்லாம் ஆச்சுங்களா. இந்த இடது கால் நடக்க முடியாதுன்னு காரை எப்படியாவது உள்ள கொண்டாந்து என்னை இப்படி இந்த இடத்துல சேர்த்துடணும்னு நாதன் சார் ரொம்ப தவிச்சார். நம்ம ஊர் நல்லவங்கெல்லாம் மோட்டர் பைக்காக நிறுத்தி உள்ளேயே வர முடியாதபடி காரே வராது அப்படின்னு நிறுத்திட்டாங்க. நான் மேடைக்கு சந்தோஷமா போகலாம்னு நினைச்சேன். ஆனால் போராட்டம் ஆரம்பமாகி போச்சு. இறங்கு காரை விட்டு நட, நீ பாட்டுக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லிக்கிட்டே வா அப்படின்னு. நல்ல வேளை மோகன சுந்தரம் சிக்கினாரு. அவர் தோலை ஒரு அழுத்த, அவர் தான் நம்ம தோல் ஒசரத்துக்கு கரெக்டாக இருக்கார், கை வைக்கிறதுக்கு அவர் தோல் தான் ஒசரம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நடந்து அப்படியே மெதுவாக இங்கே வந்து பாருங்க. நான் இங்கே பேசலாம்னு பூந்தோட்டம்னு வந்தா இறங்கி நடன்னு ஒரு போராட்டம் காத்திருக்குது. வாழ்க்கையில பூந்தோட்டத்திலேருந்து போராட்டத்துக்கும் போராட்டத்திலேருந்து பூந்தோட்டத்துக்கும் போகிறது தான் வெற்றி. எப்படி வெற்றி? நான் இங்கே வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தது, மழை கலைச்சது, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மழைக்கப்புறமும் போகாமல் 10 பேர் உட்காரும்படியாக இருக்கிறாங்கன்னா இதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் உலகத்தில் வேற என்ன இருக்க முடியும்? இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பூந்தோட்டத்தை பார்க்குறோம். அது இந்த இருட்டில் சில பேர் சிரிக்கும் போது பல்லு பளிச்சுன்னு இருக்குது, அப்படியே டக்குன்னு அப்படியே முகத்தில் ஒரு பளிச்சுன்னு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். எங்களுக்கு வெற்றியே என்ன தெரியுங்களா? நீங்க சிரிக்கிறது ரசிக்கிறது தான் எங்களை இன்னும் உயிரோடையே வைத்திருக்கு. உண்மையா சொல்றேன். பேச்சாளர்கள் மற்ற கலைஞர்கள் எல்லாம் அவங்க வயசை விட கொஞ்சம் இளமையா இருப்பாங்க. அவங்க வயசு சொல்ல முடியாது, வயசை விட இளமையா இருப்பாங்க. ஏன்? நாங்க மேக்கப்னாலெல்லாம் இளமையா இல்லை, நீங்க கை தட்டுறதால தான் நாங்க இளமையா இருக்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியிலையும் மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்போ போராட்டம் பூந்தோட்டம் மாறி மாறி வருது. பூந்தோட்டம்னு வந்து இறங்குறோம், நடந்து போடான்னு போராட்டம், வந்து பார்த்தா மழையில் உட்கார்ந்து இருக்கிற மக்கள். இப்படி வாழ்க்கையில் ரெண்டும் ஒன்று மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கை. இதுதான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த 4 அறிஞர்களும் அப்படிலாம் இல்லைங்கோ, வாழ்க்கைங்கிறதே போராட்டம் தான், வாழ்க்கைங்கிறதே பூந்தோட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இருக்கலாம், அவங்க என்னன்னு பேசட்டும். இந்த யூடியூப்பில் நான் எப்போ பார்த்தாலும் விலங்குகளை தான் பார்ப்பேன், மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி விலங்குகளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நிறைய உண்மைகளை கற்றுக்கலாம் அப்படின்னு. சார், சில விலங்கு பிரசவத்தும் போது பார்த்தா அந்த குட்டியை கொண்டாந்து வெளியே தள்ளுறதுக்கு அவ்வளவு கஷ்டம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? ஒட்டகை சிவிங்கியால் குனிஞ்சு தண்ணி குடிக்க முடியாதுங்க. அது பேரில் ஒரு தப்பும் இல்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே கழுத்து போயிட்டதால அது குனிஞ்சு தண்ணி குடிக்கணும்னு நினைச்சா தண்ணி குடிக்கிறதுக்கு இயற்கை வசதி ஒத்துழைக்காதுங்க. 2 காலையும் அது இப்படி பரப்பிட்டு தலையை கொஞ்சம் கொஞ்சமாக சிரமப்பட்டு வளைச்சு, அதுக்கு ஸ்ட்ரா வச்சு குடிக்கலாம்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரா இல்லை. காட்டில் மூங்கில் ஸ்ட்ரா மாதிரி இருக்கும், உடைச்சு வைக்கணும்னு அதுக்கு தெரியாது. அது என்ன கஷ்டம் தெரியுங்களா? இது 1 நாள் 2 நாள் இல்லைங்க, தினம் கஷ்டம். எதுக்கு? ஒட்டக சிவிங்கிக்கு தண்ணி குடிக்கிறது தினம் கஷ்டம். அது பெரிய விஷயம் இல்லை. தண்ணி குடிக்கலான்னு போய் குடிக்க போகும்போது புலி வரலாம், சிங்கம் வரலாம், அடிச்சு அப்படியே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ பயந்துக்கிட்டே தண்ணி குடிக்கணும்னு தெரியுங்களா ஒட்டக சிவிங்கி தண்ணி குடிக்கும் போது? யோசிச்சு பாருங்க. இது 1 நாள் பிரச்சனை இல்லை, அது படைக்கப்பட்ட நாள்லேருந்து அது மரணம் அடைகிற வரையில் பிரச்சனை. ஒட்டக சிவிங்கிக்கு அடுத்த கஷ்டம் சொல்லட்டுமா?
பிரசவம் ஆற போது குட்டி மேலேருந்து கீழே விழும். அத்தா உயரத்திலேருந்து குழந்தை குட்டி கீழே விழுந்த உடனே மயங்கி போயிடும். அந்த குட்டிக்கு அப்படி கீழே விழுந்த உடனே மூச்சு நின்று போயிடும் ஒரு வினாடி. எப்படி எழுப்புன்னு தெரியுங்களா ஒட்டகை சிவிங்கி? எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு. ஏன் குட்டிய குனிஞ்சு நாக்கால அதால நக்க முடியாது, மற்ற விலங்கெல்லாம் பண்ண முடியும். எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு எட்டி உதைச்சு. காட்டுல குட்டி கிடந்ததுன்னா புலி வந்து தின்னுடும். காட்டுல அப்படியே பச்சை மாம்சமா புலி அந்த குட்டி கிடந்தா மற்ற விலங்கு வந்து தின்னுடும். அதை எட்டி உதைச்சு ஓட விட்டு அப்படியே அந்த குட்டி ஓட ஆரம்பிக்கும் பாருங்க. அப்பதான் தாய் ஒட்டக சிவிங்கிக்கு நிம்மதி. ஏன்